அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேப்பர் ஸ்கிரீன் சேனல். உலகம் எங்கும் தினமும் ஏதாவது ஒரு தினம் கொண்டாடிட்டே இருக்காங்க. அடே அப்பா, எவ்வளவு தினங்களா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு தினங்கள் கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தினத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக குட்டியாக ஏதாவது இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பெருசாக இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும், சில சமயம் பயமாக கூட இருக்கும். ஆனால் நம்ம ஆசையை பார்க்குற மாதிரியும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியும் ஒரு விலங்கு இருக்குன்னா அது யானை தான். ஆணை ஆணை அழகர் யானை, அழகரும் சொக்கரும் ஏறும் யானை, கட்டி கரும்பை முறிக்கும் யானை, காவேரி தண்ணீரை கலக்கும் யானை. யானை அப்படின்னாலே அதோட அழகும் கம்பீரமும் நம்ம கண் முன்னாடி நிற்கிது இல்லையா? ஆமாம், இன்னைக்கு ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம். நம்ம சின்ன வயசுலேருந்து யானையை ஆச்சரியமாக பார்க்குறதும், அது மேலே ஏறி சவாரிக்கு போகிறதும், யானைகிட்ட நம்ம எப்போவுமே ஒரு தீராத ஈர்ப்பு உண்டு. நம்மளை பொறுத்தவரை யானை மிகப்பெரிய உயிரினம். கோவில் நின்று ஆசை வழங்கும். சில சமயம் திருவிழா போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்க யானை. நம்மளுடைய விநாயகருக்கு யானை முகத்தனை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இவ்வளோதான் நான் யானையை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லைங்க. யானையை பற்றி விரிவாக அலசி ஆராய்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சரித்திர நாவல்களில் யானைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல ஞாபகத்துக்கு கல்கியோட பொன்னியின் செல்வன் தான். அதில் யானை மேலே தான் நகர்வலம் வருவாங்க. மற்ற மன்னன்கள் வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இளவரசிகளோ ராணிகளோ பல்லக்கில் போயிட்டு இருந்தப்போ குந்தவை மெயினாக இதில் வருவாங்க, யானை மலை ஏறி வருவாங்க நகர்வலம். ஸோ அப்பவே தெரியுது குந்தவை ஒரு பெண்ணுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ அதிகாரம் இருந்ததுன்றது. பெருசாக பேசினது பொன்னியின் செல்வனில் குந்தவையோட கேரக்டர். அடுத்து அவரோட சிவகாமியின் சபதம் எடுத்து பேசினாலுமே மணிமங்கலம் போர்னு ஒன்று எழுதியிருப்பார். ஸோ அதில் தான் நம்ம நரசிம்ம பல்லவனுக்கும் புலிகேசிக்கும் வரும். புலிகேசி பெற முதல் தோல்வி அங்கே தான் கிட்டத்தட்ட நரசிம்ம பல்லவன் கிட்டத்தட்ட 1000 யானையை கொண்டு இறக்கி இருப்பார். எல்லாரையும் அந்த புலிகேசி சாளுக்கிய வீரர்களை எல்லாரையும் துரத்தி அடிச்சிருப்பார். ஸோ அன்னைக்கு எத்தனை யானைகளை கொண்டு நிறுத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஒரு அதிகாரத்தின் குறியீடாகவே இருந்திருக்குது. வேல்பாரியில் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதிகாரத்தின் குறியீடுன்றது வேறு மாதிரி காமிச்சிருப்பார் சுவேசர். எப்படின்னா அதாவது எல்லாருமே ஒரு பலி ஒன்று கொடுப்பாங்க ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி. இங்கே பட்டத்து யானை பவளவந்திகை அவ்வளோ இதுவாக வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய தேஜஸ் மிகுந்ததாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பவளவந்திகையே கடைசியில் அந்த போரில் வெற்றி பெறணும், பரம்புக்கு எதிர்க்கான போரில் வெற்றி பெறணும் பலி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. வேல்பாரியில் நிறைய விஷயம் யானையை பற்றி இருக்கும். ஒரு பெண் யானை எப்படி அடக்குவா, அப்புறம் இது ஏழைப்பாளையினால யானைகளுக்கு என்ன நடக்குது, யானைகள் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு யானை ஒரு பெண் யானையோ ஒரு மதம் பிடித்த யானையோ இல்லை ஒரு சினையான யானையோ எவ்வளோ உணவு சாப்பிடும், அப்புறம் எப்போ வரைக்கும் அதை தூங்கக்கூடாது, அந்த யானையை தூங்கும்போது நம்ம அதை எழுப்பக்கூடாது, எவ்வளோ நேரம் அதுக்கு தூக்கம் வரும், அதோடைய வயசுகள் பற்றி, அந்த மாதிரி கஜசாஸ்திரங்கள்லேருந்து நிறைய விஷயம் யானையை பற்றி எழுதியிருப்பார் சுவேசர். அது இல்லாமல் அடுத்து நமக்கு யானையை பற்றி பேசணுன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது யானை சாணத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி யானை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யானை சாணம்ன்றது நம்மளோட மாட்டு சாணத்தை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு பெருசாக இருக்கும். அது இல்லாமல் அது நாராக இருக்கும். ஸோ முதல்ல நமக்கு அது சாதாரணமாக தோணும். ஆனால் அதுக்கப்புறம் வேல்பாரி படித்தப்ப நீலனோட பேரை கபிலர் எழுதுறப்ப இது என்ன யானை சாணத்தில் மாட்டிருக்கு, ஈக்கி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கெல்லாம் கேட்பான். ஸோ எவ்வளோ அழகான ஒரு அந்த நாரில் மாட்டிருக்க குச்சி போல் அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஏளனம் தெரியும். அடுத்து யானை இது மட்டும் இல்லை, வெள்ளை யானை பற்றியும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபேண்டசின்னு நமக்கே தெரியும். ஸோ அதை தாண்டி யானை
படங்களில் யானை வந்திருக்கு, படங்கள் பேரில் யானை வந்திருக்கு. ஒரு படத்தில் யானையே காமிக்காமல் யானையோட பேர் வச்சது வாரணம் ஆயிரம். வாரணம் ஆயிரம்ன்றது ஒரு 1000 யானையை குறித்தது. பட் அது வந்து எப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறைகள் எவ்வளோ வந்து வலிமையாக இருக்காங்கன்றதை பேசுகிறது தான் வாரணம் ஆயிரம் படம். யானை வருது அப்படின்னாலே நமக்கு வந்து அதோட மணி ஓசை முன்னாடி வந்துடும். பெரும்பாலும் யானை கழுத்தில் ஒரு பெல் ஒன்று கட்டியிருப்பாங்க, ஒரு மணி ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்றது வந்து நிஜம். நான் வந்து மதுரையில் இருக்கிறதுனால நிறைய திருவிழாக்கள் இங்கே பார்ப்பேன். ஸோ எல்லா திருவிழாவிலும் பார்த்திங்கன்னா முதல்ல யானை வரும், அந்த சவுண்ட் வரும். யானை வந்துருச்சு அப்படின்போது பின்னாடி உற்சவர் வராரு, அந்த கடவுள் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலில் பார்த்தப்போ கூட யானை வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாச்சா, பின்னாடி முருகன் தேவி யானை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனாட்சி அம்மன் கோயில்லையும் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல யானை, அதாவது மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகளை பார்க்கலாம். ஸோ யானை அப்படின்னும் போதே உங்களுக்கே தெரியுது என் முகம் எவ்வளோ மலர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விலங்காக தான் யானை. அதாவது அது ஒரு காட்டு விலங்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட வீட்டு விலங்கோட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் யானை. யானையை காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் தெரியும், யானையோட தும்பிக்கை வந்து யானைக்கு கை மாதிரி உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தும்பிக்கை வந்து யானைக்கு கை மாத்திரமே இல்லை. ஏன்னா யானையோட சுவாச உறுப்பும் அதுதான், தும்பிக்கை வழியாக தான் சுவாசிக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா. அது போலவே அந்த நுகரும் தன்மை, யானையோட நுகரும் தன்மை வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த மோப்ப சக்தி எப்படி நம்ம நாய்க்கு, பன்றிகளுக்கெல்லாம், அதாவது இந்த மோப்பம் அப்படின்னாவே நம்ம நாய் பற்றி தான் நினைப்போம். பட்டு நாய்க்கு மட்டும் இல்லை, பன்றிகளுக்கும் கூட அதிகமான மோப்ப சக்தி உண்டு. போலவே யானைகளுக்கும் வந்து ரொம்ப அதீதமான ஒரு மோப்ப சக்தி உண்டு. அந்த மாதிரி யானையோட நேருக்கு நேராக எங்களோட பரம்பு மலையில், அதாவது நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையில் யானைகளோட என்னுடைய அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யானையோட தும்பிக்கை குறித்தான அனுபவம் இது. வழக்கம் போல் பழியர்கள் அண்ணன் கூட சேர்ந்து மலையிலேருந்து நாங்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட மலையோட அடிவாரத்தை நெருங்கிட்டோம். அப்போ மேலேருந்து பார்த்தா தரை தெரியுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 3000-4000 அடி இறங்கி வந்துட்டோம். இன்னொரு 100-150 அடி இறங்கிட்டோம் அப்படின்னா தரை வந்துடும். அப்போ அங்கே கீழே ஒரு அடர்ந்த காடு இருக்குது. மேலேருந்து பார்த்தா அந்த காட்டோட தலைப்பகுதி, அந்த மரங்களோட மேற்பகுதி எல்லாமே நல்லா தெரியுது. அது வந்து ஒரு உயரம் குறைந்த மரங்கள் நிறைந்த ஒரு காடு. ஒரு 20-25 அடி தான் இருக்கும் அந்த மரங்களோட உயரம். அப்போ அந்த மரத்துக்கு மேலே பாம்பு மாதிரி இப்படி ஒரு உருவம் அசையுது, மலைப்பாம்பு மாதிரி. மரத்து மேலிருந்து ஒரு மலைப்பாம்பு வந்து தலையை தூக்கி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி அசையுது. அப்போ நான் அந்த அண்ணன்ட்ட கேட்குறேன், பழியர் அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணே அது என்னண்ணே இது, மரத்து மேலிருந்து பாம்பு தலை தூக்கி பார்க்குது பாருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஐயோ தம்பி சுத்தம் போட்டு பேசாதீங்க, கம்மல் இருங்க அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே நின்றுட்டு பார்க்குறோம். அது வந்து நல்லா நமக்கு குசு குசுன்னு சொல்கிறார் அண்ணன். மெதுவாக பாருங்கள் தம்பி, அது என்னன்னு, அது மலைப்பாம்பு இல்லை, நல்லா பாருங்கள் என்னென்னு அப்படின்னா. அப்போ நான் பார்க்குறேன், பார்த்தா அது ஒரு யானையோட துதிக்கை. அப்போ அண்ணன் சொல்கிறாரு, பாருங்க இப்போ ஒரு துதிக்கை வந்ததில்லை, இன்னும் 2-3 துதிக்கைகள் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துலேயே வந்து அதே மாதிரி பாம்பு மாதிரி இன்னும் 2 துதிக்கைகள் வந்து மேலே, அந்த மரத்துக்கு மேலே துதிக்கையை அப்படி நீட்டி அப்படி பார்க்குது. நான் கேட்குறேன், அண்ணே என்னண்ணே அது வந்து இறை தேடுதா அப்படின்னு சொல்கிறாரு. இறை தேடுது அப்படின்னா மரத்துக்கு மேலே எதுக்கு தம்பி துதிக்கையை நீட்டணும், அதுக்கு கீழே இருக்க கிளைகளே போதும், துதிக்கை வழியாக அதை பிடிங்கி சாப்பிட்றோம். அப்போ இந்த துதிக்கை மரத்துக்கு மேலே வருது அப்படின்னா என்ன அர்த்தமே அப்படின்னு கேட்டேன். அதான் என்ன சொல்கிறாரு, தம்பி நம்ம வர்றதை யானை கண்டுபிடிச்சிருச்சு, ஆனால் அது மரங்களுக்கு கீழே இருக்குது, நம்ம மலை மேலே இருக்கோம். அப்போ மரங்களுக்கு உள்ளே இருந்து நம்மளை அது பார்க்க முடியாது. ஆனால் மனிதர்களோ அல்லது வேற ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறத அது உணர்ந்துருச்சு. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ வர்ற உருவங்கள்னால நம்மளுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னோட துதிக்கையை மரத்துக்கு மேலே நீட்டி மோப்பம் பிடிக்குது. அப்போது நம்ம இங்கே நிறைய நேரம் இருந்தோம்னா மனுஷங்க தான் இருக்காங்க அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடும். அது குழந்தை குட்டிகளோடு இருந்ததுன்னா நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றுமே வந்து நம்ம இருக்கிற திசை பக்கமாக தான் காற்று வீசுது. அப்போ ரொம்ப வேகமாக நம்மளோட இருப்பை வந்து
யானைங்க கண்டுபிடிச்சிரும். ஏன்னா காற்று வந்து நம்மளை காட்டி கொடுத்துரும். அதனால் காற்றடிக்கிற திசைக்கு எதிர் திசையில் நம்ம நகர்ந்து போயிடலாம் தம்பி, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுப்பாதையை கண்டுபிடிச்சு எதிர் திசையை நோக்கி நகர்ந்து நாங்கள் வேற வழியாக இறங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இறங்க வேண்டிய வழிக்கு வலதுபுறத்தில் தான் அந்த யானைகள் இருந்தது. அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் யானைகள் இந்த திசைக்கு எதிர் திசையில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, யானை வந்து கண்காலில் மட்டும்தான் பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மனிதர்களும் கண்களால் தான் பார்ப்பாங்க, எல்லா விலங்குகளும் கண்களால் தான் பார்க்கும். ஆனால் ஒரு சில விலங்குகள் வந்து கண்களால் மட்டுமல்ல காதுகளாலும் மூக்காலும் கூட பார்க்கும் அப்படிங்கிற அந்த காடு சம்பந்தப்பட்ட அறிவையும் யானத்தையும் அன்னைக்கு வந்து அந்த பள்ளியர் அண்ணன் விளங்க வச்சாங்க. அதனால காட்டுக்குள்ள யானைகள் இருந்தது அப்படின்னா, யானை கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அதோட எதிர் திசையில நோக்கி நம்ம நகன்றணும். இல்லை யானை ரொம்ப தூரமாக தான் இருக்கு, நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம், அல்லது ஒரு பாதுகாப்பான தூரத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யானை வந்து நம்ம நினைக்கிறத விட மிக வேகமாக நம்மளை வந்து அடையும். அதனால யானை கூட்டத்தை கண்டிங்கன்னா விலகி போயிடுறது வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் குழந்தை குட்டிகளோட கூட்டமாக இருக்கிற யானைகளை விட தனியாக இருக்கக்கூடிய ஆண் யானைகள், அதாவது தந்தங்கள் நீண்ட ஆண் யானைகள், பெரும்பாலும் ஆண் யானைகள் வந்து தனியாக தான் சுற்றும், குடும்பத்தோடு இல்லாமல் தனியாக தான் சுற்றும். அந்த மாதிரி யானைகளை கண்டால் இன்னும் விலகி போகிறது வந்து ரொம்ப நல்லது. சங்க காலம் தொடங்கி தற்காலம் வரை அதிகமாக பேசப்பட்ட பாடப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னு பார்த்தா அது யானைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி சொல்லும்போது பரணி பாடல்களை பற்றி சொல்லணும். பரணி வந்து ஒரு வகையான சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யார் ஒருவன் 1000 யானைகளை கொன்றானோ அவனை புகழ்ந்து பாடப்படுவது தான் பரணி பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில கலிங்கத்து பரணி வந்து குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனா வச்சு பாடப்பட்ட ஒரு பரணி பாடல். அதுல வந்து பாத்தீங்கன்னா, களிரெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இளைஞனுக்கு ஒரு யானையை கொல்றதுங்கிறது ஒரு கடமை அப்படின்னு, போர்ல யானையை கொல்றதுங்கிறது ஒரு கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கலிங்கத்து பரணியில நிறைய யானைகளை பற்றின தகவல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யானைகள் வந்து இந்த போர் சமயத்தில் இந்த மதம் கொண்ட யானைகளோட நெற்றி பகுதியிலேருந்து மத நீர் முழுகும் இல்லையா, அதை அருந்ததுக்காக வண்டுகள்லாம் வருமா. அந்த வண்டுகள் வரும்போது என்னாகும், அந்த வண்டுகள் வந்து அதை அருந்திக்கிட்டு இருக்கும். இந்த யானைகள் ஒருவேளை கொல்லப்பட்டானா அந்த வண்டுகள் உயர பறக்கும். ஏன்னா மத நீர் அதுக்கு மேலே வராது. அப்படி உயர பறக்கிற வண்டுகள் வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் அலையும் போது இந்த சோழன் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் பூமாரி பொழிவாங்களாம். அப்படி பூமாரி பொழியும் போது அந்த வண்டுகள்லாம் ஆஹா நமக்கு தேன் குடிக்கிறதுக்கு பூக்கள் கிடைச்சிருச்சுன்னா அந்த பூக்கள்கிட்ட போயிடுமா. இந்த மாதிரி ஒரு மிகையான கற்பனையா இருந்தாலும் யானைகளை பற்றி நிறைய விஷயங்கள் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. சங்ககால பாடல்கள்லாம் என்னன்னா, யானைகளை வந்து போர்க்களத்தை எப்படி எப்படி பயன்படுத்தினாங்க, எதிரி நாட்டு மன்னனோட கோட்டையை தகர்க்கிறதுக்கு, அகழியை தூர்க்கறதுக்கு, இந்த மாதிரி கோயில்கள் கட்டுறதுக்கு, இந்த மாதிரிலாம் எப்படி எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அத்தனை யானைகள் வந்து கொல்லப்பட்டிருந்தாலும் அந்த காலத்துல யானைகள் செழிப்பா தான் இருந்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா. நம்மளுக்கு என்ன தோணும், ஆஹா 1000 யானைகளை கொண்டிருக்காங்க, ஆனா வந்து அந்த யானைகள் வந்து அழியலை, அப்ப செழிப்பா தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சமீப காலத்துல ட்ரவுட்மேன் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யானைகள்லாம் வந்து போர் பயிற்சி செய்யறதுக்காக பிடிக்கப்பட்டது வந்து ரொம்ப இளம் கன்றுகளா பிடிக்கப்படாதான். ஒரு 20 வயசுக்கு மேற்பட்ட அந்த இளமையான யானைகளை மட்டும்தான் பிடிப்பாங்களாம். அதை பிடிச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து போர் பயிற்சியெல்லாம் கொடுத்து மாற்றுவாங்களாம். ஏன் அப்படின்னா, சின்னதுலேருந்தே பிடிச்சோன்னா அதுகளுக்கு அப்பத்துலேருந்தே வந்து உணவுகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஆனால் அது வளர்ந்த பிறகு பிடிச்சோன்னா நம்மளுக்கு அந்த வேலைகள் மிச்சம் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே அந்த யானைகள் செழிப்பாக இருக்கணும்ன்ட்டு காட்டை வந்து எப்பவும் செழிப்பாகவே வச்சுருந்தாங்களாம். காட்டை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப புதுமையான தகவலாக இருந்தது. இது யானைகளும் அரசர்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் ட்ரவுட்மேன் எழுதியிருக்காரு. தமிழில் இதை தியோடர் பாஸ்கர் அவர்களும்
மற்றொரு ஜெகநாதன் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் சேர்ந்து இதை மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த அந்த சமயத்துலலாம் வந்து சூழலியலாளரான மாதவன் அவர்கள் நிறைய விஷயங்கள் யானைகளை பற்றி எழுதியிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் த ஏஷியன் எலஃபேண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்லையும் அது நூல்களில் சின்ன சின்ன கட்டுரைகளாக வெளியாயிருக்கு. மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற தொகுப்புல அதை வந்து தொகுத்து வச்சிருக்காங்க. இதுலலாம் யானைகளுக்கு இப்போ நடக்கிற அந்த வாழிட சிக்கல்களை பத்தி அப்பவே அவர் வந்து யோசிச்சு எழுதியிருக்காரு. ஆனா அதை நம்ம வந்து சரியா வாசிச்சு சரியா அதை பயன்படுத்திக்காம விட்டதுனால இப்போ யானைகளும் மனிதர்களும் அந்த சிக்கல்கள்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினங்களான கல்கி எழுதின பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் வேள்பாரி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே யானைகளை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருப்பாங்க. பொன்னியின் செல்வன்ல அருள்மொழிவர்மன் எப்பவுமே யானை மேலே தான் பயணப்படுத்துகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி வேள்பாரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரி வந்து அந்த எதிரி நாட்டு மன்னனோட யானை படைகளை எப்படி சிதறடிச்சு தான் அந்த படைகளை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறத பற்றியும் அற்புதமாக எழுதியிருப்பாங்க சு வெங்கடேசன் அவர்கள். அந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு யானைகள் மேலே ஒரு தீராத ஒரு காதல் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஜெயமோகன் அவர்கள் எழுதின யானை டாக்டர், அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கே அப்படிங்கிற கிருஷ்ணமூர்த்தி எப்படி யானைகளை முதுகுப்பிகள்னால பாதிக்கப்பட்ட யானைகள்லாம் அதேமாரி காயம்பட்ட யானைகள்லாம் வந்து அவர் வந்து மருத்துவ உதவி செய்து காப்பாற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த யானைகள் அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு அதோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்து அதை கடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வினோதமான விஷயமா இருந்தது அதை பற்றி தெரிஞ்சப்ப. அதே மாதிரி இதே மாதிரி ஆங்கிலத்தில் த எலஃபண்ட் விஸ்பரர் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அந்த நூல்லையும் பார்த்தீங்கன்னா யானைகள் அதை வந்து வளர்த்த அந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட நினைவு நாள் அன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வந்து அங்கே நின்று ஒரு நாள் ஃபுல்லாக உணவே எடுத்துக்கொள்ளாமல் அது வந்து அஞ்சலி செலுத்துமா. இப்படிப்பட்ட அஞ்சலியெல்லாம் வந்து மனுஷனால பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னால் சொல்லவே முடியல. அது மாதிரி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கோவை சதாசிவம் ஐயா சூழலியலாளர் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் தன்னோட நூலில் ஆதியில் யானைகள் இருந்தன அப்படிங்கிற நூல்லையும் எழுதியிருக்காங்க. அவங்க சமீபமாக பசுமை விகடன் புத்தகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் ஏன் ரேஷன் அரிசிகளை சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அழகாக எழுதியிருக்காங்க. என்னென்னா யானைகளுக்கு வந்து தாது உப்புகள் மேலே, அதாவது உப்பு சுவை மேலே ஒரு ரொம்ப ஈர்ப்பு உண்டாம். அதனால அந்த யானைகள் வந்து அந்த ரேஷன் அரிசி இருக்கிற பகுதிக்கு போகுது. ஆனால் அதை வந்து 1 கிலோ அளவு கூட சாப்பிடாத, மீதத்தை பூரா வீணாக தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி யானைகளை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியுது. அதனால தொடர்ந்து யானைகளை பற்றி புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆர்வம் மேல் எழுது. நம்முடைய சூழலியல் மண்டலத்துல பல்வேறு ஆதாரமான உயிரினங்கள் இருக்கு. ஆதாரமான உயிரினங்கள்னா கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் சொல்லுவோம். அந்த ஆதாரமான உயிரினங்கள் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னா அது மற்ற பல உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாகவும் ஒரு தேவையாகவும் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் வந்து யானைகள். உலகத்தில் உள்ள ஆசிய யானைகளில் கிட்டத்தட்ட 50% ஆசிய யானைகள் தமிழ்நாட்டில் இருக்குமே நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாடை வந்து யானைகளின் பூமின்னு சொல்லலாம். யானைகள் ஏன் முக்கியமானவை, யானைகள் இந்த சூழலியல் தொகுதிக்கும் மண்டலத்துக்கும் என்ன சேவை செய்கின்றன என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். யானை வந்து ஏன் ஆதாரமான உயிரினம், கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் சொல்றோம்னா அது பல்வேறு விஷயங்களை பங்காற்றுது. முதலாவதாக விதை பரவல். ஒரு இடத்த வந்து சாப்பிடும், ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர்கள் வந்து பயணம் போகும். அங்கே சாலம் மூலமாக அந்த விதைகள் வந்து பரவி புது இடங்களில் மரங்கள் காடுகள் வந்து உருவாகும். ஸோ அந்த டைவர்சிட்டியை, அந்த காடுகளோட பரப்பு அதிகரிப்பதற்கு யானைகள் பெரும் பங்காற்றுது. அப்புறம் இந்த யானைகள் தரக்கூடிய பல்வேறு விஷயங்கள், ஒரு பட்டாம்பூச்சிக்கு வந்து அந்த யானையோட சாணத்தோட வெப்பம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை கொண்ட பல்வேறு உயிரினங்கள் வந்து யானையை நம்பி யானையை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், வறட்சியான காலகட்டத்தில் வந்து யானைகள் ஆற்றுப்படுகையில் இல்லை பிற நிலப்பரப்புகளில் வந்து தோண்டி நிலத்தடி இருந்து வெளியே கொண்டு வந்து
மற்ற உயிர்களுக்கும் வந்து தண்ணி கிடைப்பதற்கான விஷயத்தை வந்து யானைகள் செய்யும். இப்போ யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழும். அதில் அந்த பெண் யானை வந்து குறிப்பாக அந்த கூட்டத்தை விட்டு சென்று அல்லது இன்னொரு புதிய கூட்டத்தை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு ஒரு புதிய பகுதியை வந்து தங்களுக்கான ஆற்றிக்கொள்வதற்கு யானைகள் வந்து மிக மிக முக்கிய பங்காற்றுகின்றன. அப்போ பல்வீரியம், காடுகளின் பரப்பளவு, உடைந்து போன மரங்கள், காய்ந்து போன மரங்களை வந்து வெட்டி சாப்பிட்டு அதன் மூலமாக காடுகளை வந்து புதுப்பிக்கவும் உயிர்ப்போடு வைத்திருக்கவும் யானைகள் பெரும் பங்காற்றுகின்றன. இப்போ யானைகள் என்பது யானைகள் சூழ் உலகம் நாம் சொல்வதற்கும் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் போன்ற திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கும் முக்கியமான காரணம் யானைகள் கீஸ்டோன் ஸ்பீஷீஸாக இருப்பதுதான். அப்போ யானைகளை பாதுகாப்பது என்பது, யானைகளின் வாழ்வுகளை பாதுகாப்பு என்பது நமக்கு நாமே செய்கின்ற சேவைகளை தான் வந்து பார்க்க முடியும். காடுகளை காப்பது, காடுகளின் பரப்பளவை அதிகரிப்பது, பல்லுயிரத்தை பாதுகாப்பது, பிற உயிர்கள். அது நாளாக என்னாச்சுன்னா பல மரங்கள், தாவரங்கள் வந்து யானைகளின் சாணத்திலிருந்து வரக்கூடிய அவற்றில் தான் முளைக்கும் என்பது போன்ற விஷயத்தை வந்து பரிணாம மாற்றத்தை வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ அவையெல்லாம் வளர்வதற்கு, உயிர் பெறுவதற்கு யானைகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. யானைகள் ஒரு ஆதாரமான உயிரினம். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள ஆணைகள், தமிழ்நாட்டின் காடுகளின் செழுமை, யானைகளை பாதுகாப்பது என்பது நமக்கான சூழல் தொகுதிகளையும் சூழல் மண்டலங்களையும் பாதுகாப்பதற்கு சமமானது. தமிழர்களுக்கும் யானைகளுக்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. அதனாலதான் புராணங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல, சமகால இலக்கியங்கள்ல, சினிமாவில், குழந்தை பாடல்கள்லன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் யானைகளை பற்றின பதிவை செஞ்சிருக்காங்க. அந்த கால சினிமாவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை தேர்வு செய்வது, ஒரு முக்கியமான ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யானைகள் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து 80-90களில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது, குழந்தைகளோட விளையாடுறது, ஹீரோ ஹீரோயினுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு யானையை நம்முடைய இயக்குநர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா யானைகள் எல்லோருக்கும் விருப்பமான ஒரு உயிரினமா இருக்கு. ஒருவேளை வீட்டுல யானைகளை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வந்தா பெரும்பான்மையான வீடுகள்ல யானையை கண்டிப்பா வளர்ப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த யானைகளுக்கான மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜெயமோகன் எழுதின யானை டாக்டர் அப்படின்ற நாவல்ல வரக்கூடிய டாக்டர் கே என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி யானைகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மனிதர். கிட்டத்தட்ட 2000 யானைகளுக்கு மேல் அவர் பிரசவம் பார்த்திருக்கிறார். 200 யானைகளுக்கு மேல் முக்கியமான மருத்துவம், தொற்று மருத்துவத்திலிருந்து யானைகளை காப்பாற்றியிருக்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்வை யானைகளுக்காக அர்ப்பணித்த மனிதர் அவர். அதை போலவே இப்போ சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சந்தித்து வாழ்த்துக்குரிய பொம்மன் பொம்மி அந்த இருவரும் கூட தங்களுடைய வாழ்வை யானைகளுக்காக, வளர்ப்பு யானைகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதே போல டாக்டர் மோகன் முதுமலை ஃபாரஸ்ட்லே மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு முக்கியமான மனிதராக இருக்கிறார். யானைகளுக்கான பல்வேறு சிகிச்சைகளை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவர்தான் யானைகளை பற்றிய பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு யானைகளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார். அதே போல தற்போது கோவை சதாசிவம், பிரவீன் உள்ளிட்ட நபர்களும் யானைகளுக்காக பல்வேறு இயக்கங்களை முன்னெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி யானைகளுக்காக பார்த்து செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் யானைகளை கொல்லக்கூடிய வகையில், யானைகள் உயிரிழக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் என இன்னொரு புறம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம். குறிப்பா யானைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது ஒரே பாதையில தான் போகும், ஒரே பாதையில தான் வரும். அதே போல ஞாபக சக்தியும் அதுக்கு அதிகம். ஒருவேளை நீரோட்டத்திற்காக தண்ணீர் இருக்கின்ற இடங்களை கண்டறிவதற்காக அது தன்னுடைய இடங்களை மாற்றுமே தவிர பாக்கி எந்த காரணத்துக்காகவும் தன்னுடைய பாதைகளை மாற்றாது. அது வலசை போறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக யானைகளுடைய வாழ்விடங்களை அழிச்சு பக்தி கூடங்கள் கட்டுறோம், ரெசார்ட்டுகள் கட்டுறோம். இதனால என்ன ஆகுதுன்னா அதோடைய இயல்பான வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது. இப்போ ஒரு மின்வேலி அமைக்கிறோம், ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம் அப்படின்னா இந்த வலசை போகின்ற யானையினுடைய வழியில் அது இருக்கும்போது அது என்ன பண்ணணும், அதுக்கு போக தெரியாது, அதை தாண்டி போகவோ இல்லை வேறு பாதையில் செல்லவோ தெரியாது. அது அதே வழியில தான் போகணும்னு நினைக்கும். அப்போ அந்த முள்வேலியை உடைக்கிறது, சுவரை உடைக்கிறது, இது போன்ற சம்பவங்களால் தான் அதிக அளவிலான யானைகளுடைய உயிரிழப்பு நிகழ்கிறது. இப்படி நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்யறோமே, இந்த உலகம் நமக்கானது மட்டுமா? எல்லா உயிரினங்களுக்கும் தானே. இவ்வளோ நேரம் நீங்கள் யானைகளை பற்றி பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வருவேன், யானைகளை எப்படி பாதுகாக்கணும்ன்ட்டு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும்,
ஆனால் நீங்கள் இப்போ ஒன்று பண்ணணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோட அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சந்திக்கலாம்.